ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாம்ஸ் லிட்டில் கிச்சன். இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே ஆல் ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். இன்றைக்கி நம்ம இந்த அழகான கூடை எப்படி போடுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். கீழே நார்மல் பேஸ் போட்டுட்டு மேலே பிளாஸ்டிக் மெத்தடில் இந்த கூடை போட்டிருக்கேன். இடையில பிஸ்கட் நாட் வர மாதிரி போட்டிருக்கேன். அந்த ரோஸ் கலர் வருதில்ல, அந்த இடத்துல மட்டும் பிஸ்கட் நாட் வர மாதிரி போட்டிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் புரியும். இதுக்கு பாருங்கள், இந்த லாக் டைப்பு ஹேண்டில் போட்டிருக்கேன், கைப்பிடி போட்டிருக்கேன். கீழே நல்லா குமிழ்லாம் வச்சுட்டேன். பார்க்கறதுக்கு நல்லா அழகாக வந்திருக்கு. இந்த ஒயர் வந்து 2 ரோல் வாங்கிக்கோங்க. மஞ்சள் கலர் வாங்கும்போது 2 கட்டு வாங்கிக்கோங்க. ரோஸ் கலர் வந்து ஒரு அரை கட்டு அந்த மாதிரி ஒயர் தேவைப்படும். இது பாருங்கள், மொத்தம் எவ்வளோ சென்டிமீட்டர் வருது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு காமிச்சிடுறேன். 26 சென்டிமீட்டர் அந்த மாதிரி வருது. இந்த பக்கம் 14 வருது சென்டிமீட்டரில் நான் சொல்கிறேன். அதே மாதிரி ஹைட்டும் பார்த்தீங்கன்னா 24 சென்டிமீட்டர் அந்த மாதிரி வந்துச்சு. உங்களுக்கு இன்னும் அதிகமாக வேணும் அப்படின்னு சொன்னாக்கா நீங்கள் இதை விட கொஞ்சம் அதிகமாக ஒயர் கட் பண்ணிக்கோங்க. போடும்போதே மஞ்சள் கலர் ஒயர் வந்து உங்களுக்கு 1.5 கட்டு ஒயர் அந்த மாதிரி தேவைப்படும். எல்லோ கலர் வந்து 1.5 கட்டு தேவைப்படும். அதனால தான் நான் வந்து 2 ரோல் வாங்கிக்கோங்கன்னு சொன்னேன். ரோஸ் கலர் வந்து ஒரு அரை கட்டு ஒயர் இருந்தால் போதும். கைப்பிடியும் ஃபுல்லாக நான் அந்த மஞ்சள் கலரு ரோஸும் உள் ஒயராக கொடுத்தும் போட்டிருக்கேன். பாருங்கள், ரொம்ப நல்லா வந்திருக்கு, ஸ்ட்ராங்காகவே இருக்குது. இப்போது அளந்து எடுத்துக்கலாம். 1 2 3 4 5 6 7 8 8.5 அடி. 8.5 அடியில் ஒரு ஒயர் கட் பண்ணிவிட்டு அந்த ஒயரை வச்சு மீதி எல்லா ஒயரையும் கட் பண்ணிக்கோங்க. டோட்டலாக மஞ்சள் கலரில் 16 ஒயரும் ரோஸ் கலரில் 8 ஒயரும் அதே அளவு கட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஹைட்டு இன்னும் கொஞ்சம் வேணும் அப்படின்னா நான் கட் பண்ணதுலேருந்து ஒரு அடி சேர்த்து கட் பண்ணிக்கோங்க. ஒயர் பாருங்கள், உங்கள் முன்னாடி தான் நான் போட்டு காட்டுறேன். கடைசியாக 10 அப்படின்னு ஒரு சிலர் சொல்கிறீங்க. ஒயரோட திக்னஸை பொறுத்து தான் இருக்கும். இப்போ பாருங்கள், இந்த கட் பண்ண ஒரு எல்லோ கலர் ஒயர் எடுத்து சமமாக மடிச்சுக்கிறேன். 2ஆக மடித்ததை இப்படி ஸ்கேல் வச்சு அளந்துக்கோங்க. அதில் 15 சென்டிமீட்டர் கம்மியாக நம்ம ரன்னிங் ஒயர் எடுத்துக்க போகிறோம், கட்டோடு இருக்கிற ஒயரு. ஃபஸ்ட்டு ரோஸ் கலர் ஒயர் கட்டோடு இருக்கிறத எடுத்து அந்த அரை ஸ்கேல் அளவு கம்மியாக அளந்துருந்தோம்ல, அந்த இடத்துலேருந்து அளந்து கொண்டு வந்து கீழே வரைக்கும் கொண்டு வந்து அதை மடித்து பின்பக்கம் வச்சுக்கோங்க. இப்போ அது மேலே இதை மாட்டுங்க. மஞ்சள் மேலே மாட்டிட்டு அடிப்பக்கத்தில் இருக்கிற மஞ்சள் ஒயரை மேலே வைங்க. அந்த அளந்து விட்ட அந்த ரோஸ் ஒயர் அடிப்பக்கத்து ஒயரை அந்த ஹோல்ஸில் விட்டுட்டு இழுத்திங்கன்னா ஒரு முடிச்சு கிடச்சிரும். மேலேயும் கீழையும் சரியாக இருக்கான்னு பார்ப்போம்ல. பாருங்கள், கொஞ்சம் கீழே அதிகமாக இருக்குது, அது அப்படியே இருக்கட்டும். ஏன்னா அந்த பக்கம் ஒரு லைன் நம்ம எக்ஸ்ட்ரா போடணும். அதனால் அந்த மாதிரி உங்களுக்கு கொஞ்சம் அந்த கொஞ்சம் ஒரு 5 சென்டிமீட்டர் அந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறது அப்படியே இருக்கட்டும். சைடில் பார்த்தீங்கன்னா 15 சென்டிமீட்டர் கம்மியாக இருக்கும் அந்த ரோஸ் ஒயரு. இந்த மாதிரி ஒரு அரை ஸ்கேல் கம்மியாக சைடில் விட்டுக்கோங்க. இப்போது வலது கை பக்கம் கட்டோடு இருக்கிற ஒயர் இருக்குது. அடுத்து கட் பண்ணி வச்சுருக்க 2ஆவது ஒயர் எடுத்துக்கிறோம். சமமாக மடிச்சுக்கணும். வலது கை பக்கம் மடிச்சுட்டு அது மேலே இதை மாட்டுங்க. கீழே இருக்க ரோஸ் ஒயரை மேலே வைங்க. அடிப்பக்கத்தை அந்த மஞ்சள் கலர் ஒயரை அந்த ஹோல்ஸில் விட்டுட்டு இழுத்திங்கன்னா நாட் கிடச்சிரும். இப்போ மேலேயும் கீழேயும் பாருங்கள், கீழே மட்டும் ஒரு 5 சென்டிமீட்டர் கொஞ்சம் பாருங்கள் அதிகமாக இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. ஏன்னா அந்த பக்கம் ஒரு லைன் எக்ஸ்ட்ரா வரணும், அதுக்காக தான். சும்மா கொஞ்சம் அதிகமாக இருக்கும், அது அப்படியே கீழே இருக்கட்டும். இதே மாதிரியே நீங்கள் ஒரு ஒயரும் சமமாக மடித்து போட்டுக்கிட்டே வரணும். ஃபஸ்ட்டு ஒரு 4 மஞ்சள் கலர் ஒயர் போடுங்க. அதன் பிறகு ரோஸ் கலர் ஒயர் 4 போடணும். பாருங்கள், மஞ்சள் 4 ரோஸ் 4 அப்புறம் மஞ்சள் 8 போட்டுட்டு ரோஸ் 4 மஞ்சள் 4ன்னு போட்டிருக்கேன். சென்டரில் அந்த 8 மஞ்சள் கலர் போட்டுக்கோங்க. போட்டுட்டு அந்த சைடில் அரை அடி கம்மியாக விட்டுருந்தோம்ல, அந்த அளவு அளந்து அந்த கட்டோடு இருக்கிற ஒயரை கட் பண்ணி விட்டுறணும். அந்த சிக்கு எடுத்துகிட்டு பாருங்கள், இப்போ மறுபடியும் காட்டுறேன். இந்த மாதிரி அளந்து எடுத்துகிட்டு வந்து இதை கட் பண்ணி விட்டுருங்க. அடுத்த லைன் 2ஆவது லைனும் அதே ரோஸ் கலர் ஒயர் தான் போட போகிறேன். அந்த சைடில் போகிற ஒயர் அளவு அளந்து அதை மடித்து பின்பக்கம் வச்சுக்கிட்டு மேலே போகிற ஒயரை மடிச்சுட்டு இதை மாட்டுங்க. மாட்டிட்டு கீழே இருக்கிற மஞ்சள் ஒயரை மேலே வைங்க. சைடில் இருக்கிற
பாருங்கள், கட்டோடு இருக்கிறத போட்டுறக்கூடாது. நான் கட்டோட இப்படி திருப்பி போட்டு நம்ம அளந்து எடுத்ததை அடிப்பக்கம் இருக்கணும். அதை அந்த ஹோல்ஸ்குள்ளார விட்டு இழுங்க. இழுத்துட்டு வரிசையாக இதே மாதிரியே போட்டுக்கிட்டே வாங்க. அந்த லாஸ்ட்டில் வந்து எப்படின்னு காட்டுறேன். அப்படியே நீட்டமாக எந்த இடத்துலையும் நிப்பாட்டாமல் போட்டுக்கிட்டே வாங்க. இப்போ பாருங்கள், இந்த லாஸ்ட்டுக்கு போட்டுட்டு வந்தாச்சு. இந்த மாதிரி போட்டுக்கிட்டு வந்துட்டு சைடில் போகிற ஒயர் அளவு அளந்து அதை நம்ம கட் பண்ணி விடணும். கட்டோடு இருக்கும் அந்த ரோஸ் ஒயரை அதை கட் பண்ணி விட்டுருங்க. இப்போ அடுத்த லைன் போடுறதுக்கு முன்னாடி இதை அடையாளப்படுத்திக்கோங்க. இந்த ஃபஸ்ட்டு நம்ம ஒயர் ஜாயின் பண்ணோம்ல, கட் பண்ண ஒயர்லாம் ஜாயின் பண்ணோம்ல, அதை அடையாளத்துக்கு ஒரு முடிச்சு போட்டு வச்சுக்கணும். இப்போ அடுத்தது நம்ம மேலே மஞ்சள் கலர் போட போகிறோம். இப்போ ரோஸ் கலரில் 2 போட்டிருக்கோம். மேலே வந்து இப்போ மஞ்சள் கலரில் போட போகிறோம். அதே மாதிரி தான் சைடில் போகிற ஒயர் அளவு அளந்துட்டு மேலே போகிறத மடிச்சுட்டு போட ஆரம்பிங்க. அது எப்படி போட்டோமோ அதே மாதிரி தான் அந்த லாஸ்ட் வரைக்கும் அப்படியே போட்டுக்கிட்டே வந்துடணும். வந்துட்டு அளந்து கட் பண்ணி விடணும். அதே மாதிரி 4 மஞ்சள் வரணும் மொத்தம். இப்போ 1 போட்டிருக்கோம், அடுத்தது இன்னும் 3 போடுங்க. பாருங்கள், மொத்தம் 4 போட்டுட்டேன். 1 2 3 4. அந்த முடிச்சுக்கும் மேலே ஒரு ரோஸ் போட்டிருக்கோம், அடுத்தது 4 போட்டிருக்கோம். அந்த முடிச்சியோடு சேர்த்தா 2 ரோஸ் இருக்கும். இப்போ அப்படியே திருப்பிக்கோங்க. இப்போ திருப்பிட்டு இந்த பக்கம் நம்ம ரோஸ் கலரில் போட போகிறோம். அந்த முடிச்சு போட்டிருக்கோம் பாருங்கள், நடு லைன் அப்படின்னு தெரியறதுக்காக அந்த இடத்துல முடிச்சு போட்டிருக்கோம். இப்போது நம்ம இந்த பக்கம் தான் கூட ஃபஸ்ட்டு ஒயர் ஜாயின் பண்ணும்போது கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு இல்லை, அந்த பக்கம் அது. அதனால் இப்போ இந்த பக்கம் ரோஸ்லேயே நம்ம 2 வரிசை போடணும். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு வரிசை போடுறோம். அந்த முடிச்சுக்கும் இந்த பக்கம் ஒரு ரோஸ் போட்டுட்டு எல்லோ போட்டுறக்கூடாது. மொத்தம் 4 ரோஸ் வரணும். அதனால் ஏற்கனவே 2 ரோஸ் இருக்குது. அதனால் இந்த பக்கம் 2 ரோஸ் போட்டுட்டு அதன் பிறகு மஞ்சள் கலர் போடுங்க. அப்படி போட்டால் தான் உங்களுக்கு 4 வரணும். மொத்தம் 12 வரணும். அதனால் இப்போ பாருங்கள், அந்த முடிச்சுக்கும் அந்த பக்கம் 2 ரோஸ் போட்டுட்டு அதன் பிறகு 4 போட்டிருக்கேன். அப்படி போட்டால் தான் உங்களுக்கு ரோஸ் கலர் வந்து 4 லைன் நமக்கு வரணும். மஞ்சள் 4, ரோஸ் 4, இந்த மாதிரி திரும்பவும் மஞ்சள் 4, அந்த மாதிரி இருக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி 12 வந்துருக்குதான்னு பார்த்துக்கோங்க. அடுத்து மேலே போடுறதுக்கு அந்த மஞ்சள் கலர் ஒயர் எடுத்துக்கிறேன். தீந்துருச்சு, 2வது கட்டு எடுக்கணும். பாருங்கள், குறைஞ்சிருக்கு நமக்கு. இப்போது மேலே போகிற ஒயர் அளவு அப்படியே அளந்துக்கோங்க. அளந்து அதை மடித்து பின்பக்கம் வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு மேலே போகிறத மடிச்சுட்டு அது மேலே இதை மாட்டிட்டு போட ஆரம்பிங்க. பாருங்கள், ஃபஸ்ட்டு முடிச்சு போட்டுட்டு இந்த பக்கம் அடையாளத்துக்கு அந்த ஒயரை முடிச்சு போட்டுக்கோங்க. அது ஏன்னு நான் சொல்கிறேன். இது வந்து ஒரு அடையாளத்துக்கு தான். நம்ம மேலே ஒரே கலராக இருக்கு இல்லையா, அதனால் நம்ம எது அந்த லைன் போட்டோன்னு தெரியாது. அதுக்காக ஒரு முடிச்சு போட்டு வச்சுக்கோங்க. இப்போது அந்த கலருக்கு நேராக அதே கலரே நம்ம போடணும். இப்போ மஞ்சள் கலர்னால் அந்த மஞ்சள் கலருக்கு மேலே மஞ்சள் கலரே போட்டுட்டு 4 மட்டும் போடுங்க. போட்டுட்டு அப்படியே அந்த சைடில் பக்கத்தில் இருக்க அந்த ரோஸ் கலர் ஒயர் அளவு அளந்து சும்மா கொஞ்சம் சேர்த்து விட்டுக்கோங்க. விட்டு கட் பண்ணுங்கள். அடுத்தது ரோஸ் கலருக்கு ரோஸ் கலரை தான் எடுக்கணும். இந்த மாதிரி பிட்டாக 4 போடணும் நம்ம. இப்போ 4 போட்டாச்சு. அடுத்தது ரோஸ் கலர் ஒயர் எடுத்துக்கோங்க. ரோஸ் கலர் ஒயர் எடுத்துகிட்டு அதே மாதிரி மேலே போகிற ஒயர் அளவு அளந்து கீழே கொண்டுட்டு வந்து மடித்து பின்பக்கம் வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு இந்த ரோஸ் 4 போடணும். கட்டோடு இருக்கிற ஒயர் எடுத்து இந்த 4 போடுங்க. இந்த 4 ரோஸும் போட்டுட்டு கொஞ்சம் ஸ்பீடாக காட்டுறேன். அந்த 4 போடுற வரைக்கும் ஸ்பீடாக காட்டுறேன். இப்போ 4 போட்டுட்டு இந்த மாதிரி அளந்து கட் பண்ணி விட்டுருங்க. பக்கத்தில் போகிற ஒயர் அளவு அளந்து கொஞ்சம் அதிகமாக விட்டு கட் பண்ணிக்கோங்க. நீங்கள் இந்த மாதிரி பிட்டாக தான் நீங்கள் போடணும். அடுத்தது எல்லோ கலர் எடுத்துக்கலாம். எல்லோ கலர் தீர்ந்துருச்சு. நம்ம 2வது கட்டு ஒயர்லேருந்து எடுத்துருக்கோம். நான் சொன்னேன் இல்லையா, 2 கட்டு வாங்கிக்கோங்க ஒயர் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு ரோல் தீர்ந்துருச்சு நமக்கு. இப்போ 2வது ரோலும் நம்ம எடுத்துக்கணும். அவ்வளோதான். காட்டுறேன் பாருங்கள். அது தீர்ந்துருச்சுன்னா நான் உங்களுக்கு புதுக்கட்டு எடுக்கிறப்பையும் காட்டுறேன். நாலு மட்டும் போடணும். 4 போட்டுட்டு அளந்து கட் பண்ணி விடணும். இப்போ இதில் 8 இருக்குது. அதனால் நீங்கள் வரிசையாக 8 போடக்கூடாது, 4 தான் போடணும்.
4 போட்டுட்டு அது மேலே போகிற உயரளவு அளந்து கட் பண்ணி விட்டுருங்க. இந்த மாதிரி தனித்தனியாக 4ஆக பிரிச்சுக்கணும். 4 தான் போடணும். இப்போ அடுத்தது இன்னும் 4 போட்டுக்கலாம். கொஞ்சம் அதை வேகமாக காட்டுறேன். அந்த 4 போட்டுட்டு அளந்து கட் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. அடுத்தது ரோஸ் கலருக்கு ரோஸ் கலரே போடணும். பாருங்கள் 4 போட்டிருக்கேன். 1 2 3 4 டைம் இப்போ போட்டிருக்கேன். இதே மாதிரியே நீங்கள் ஒவ்வொரு இடத்துலையும் 4 போட்டுக்கிட்டே வாங்க. அதே போல் தான் ஃபாஸ்ட்டாக உங்களுக்கு காமிக்கிறேன். ஏன்னா அதே சொல்லிகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். ஒரு பக்கம் நான் காமிச்சிட்டேன்னா நீங்கள் அதே மாதிரி இன்னொரு பக்கத்துக்கும் போட்டுக்கலாம். ஏற்கனவே கூட போட தெரிஞ்சவங்களுக்கு புரியும், தெரியாதவங்களுக்கு கொஞ்சம் புரியாமல் இருக்கும் இல்லையா? அதனால் வேகமாகவாது காமிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வேகமாக அதை காமிக்கிறேன். ஏன்னா இந்த மாதிரி ஸ்டெப்புங்க தான் கரெக்டாக போட்டுட்டிங்கன்னா தான் உங்களுக்கு அடுத்து மேலே போடும்போது ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள், இந்த கடைசி வரைக்கும் போட்டாச்சு. போட்டுட்டு அளந்து இப்போ தான் ஒயர் தீருதுங்க, எல்லோ கலர் ஒயரு. நான் சொன்னேன் இல்லையா 2 கட்டு எடுத்துக்கோங்கன்னு, இது வரைக்குமே நமக்கு வந்துருக்கு. இப்போ இந்த இடத்துலையும் ஒரு முடிச்சு போட்டுக்கலாம் அடையாளத்துக்கு. ஏன்னா அது ஒரே கலராக இருக்குது. அப்போ சைடில் போடும்போது நம்ம அதிலேருந்து போட்டுருவீங்க, அதனால தான். இப்போ இந்த ரோஸ் கலர் முடிச்சு சென்டர் லைனுக்குன்னு அடையாளம் போட்டோம்ல, அதை எடுத்தாச்சு. இப்போ பாருங்கள், இதை அப்படியே அளந்துக்கோங்க. அளந்து மஞ்சள் கலர் போடுங்க. பாருங்கள், இப்போ தான் தீருது ஒயரு. நான் முன்னாடியே சொன்னேன் இல்லையா காட்டுறேன்னு. இப்போ தான் 2வது ரோல் ஒயர் எடுக்கிறேன். அதுக்கு தான் 2 கட்டு ஒயர் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொன்னேன். இப்போ சைடில் பாருங்கள், அந்த முடிச்சு போடலைன்னா நம்ம அதிலேருந்து போட்டுருவீங்க. அதுக்காக தான் அது ஒரு அடையாளத்துக்கு முடிச்சு போட்டுக்க சொன்னேன். இந்த பேஸில் போட்ட அந்த 4 லைன் தான் நம்ம போடணும். போட்டுட்டு அளந்து கட் பண்ணி விட்டாச்சு. அடுத்தது ரோஸ் போடுறோம். கொஞ்சம் இது ஃபாஸ்ட்டாக போகுது, அதனால் எதுவும் நினச்சிக்காதீங்க. ஏன்னா அது தெரியணுங்கிறதுக்காக காமிக்கிறேன். இப்போ அளந்து கட் பண்ணியாச்சு. இதே போல் தாங்க இனிமேல் பாருங்கள். இந்த சைடில் 4, இந்த பக்கம் 4, மஞ்சள் கலர் அந்த பக்கம் 4 போட்டுட்டு அடையாளத்துக்கு வேணால் ஒரு முடிச்சு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த 4 போடுங்க. இதே மாதிரியே போட்டுக்கிட்டே வாங்க. நான் ஃபுல்லாக போட்டுட்டு அடுத்த ஸ்டெப்பு எப்படின்னு உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள், அந்த பக்கம் தனியாக 4 போட்டு கட் பண்ணிடணும். அதுக்கப்புறம் இந்த பக்கம் 4, இந்த 8ஐயும் தனித்தனியாக பிரித்து 4 போடணும். அந்த சென்டரில் நடு சென்டரில் இருக்கிறதுல வந்து 4 தனியாக பிரித்து போடணும். இதே மாதிரியே சுற்றிலும் போட்டுருங்க. போட்டாச்சு. இப்போ பாருங்கள், இந்த இடத்துல ஃபஸ்ட்டு நீங்கள் அந்த முடிச்சு போட்டிருக்க இடத்துல அந்த இடத்துல நீங்கள் ஜாயின் பண்ண வேண்டாம், அது அப்படியே இருக்கட்டும். ஏன்னா அது போட்டுட்டிங்கன்னா அப்புறம் உங்களுக்கு புரியாத போயிடும். இப்போ பாருங்கள், இந்த இடத்துல இந்த மாதிரி பிட்டாக வருதுல்ல, அதை ஜாயின் பண்ணும்போது அந்த ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே எல்லோ கலர் இருக்கிறத போட வேண்டாம், இதை போடுங்க. நான் சொல்கிற மாதிரி கரெக்டாக நான் சொல்கிற மாதிரியே போட்டுக்கிட்டே வந்தீங்கன்னா புதுசாக போடுறவங்களுக்கு ஈஸியாக புரியும். இப்போது ஐங்கோண வடிவத்தில் இந்த இடத்துல பாருங்கள் தெரியும் உங்களுக்கு. அந்த கட் பண்ணி விட்டோம்ல, வலது கை பக்கத்து ஒன்று இடது பக்கம் பார்த்து ஒன்று இருக்குது. அந்த 2ஐயும் சேர்த்து ஒரு முடிச்சு போடுவோம். அப்படி நாட் போடும்போது அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த கேப்பு வந்து ஐங்கோண வடிவத்தில் இருக்கும். நான் உங்களுக்கு எடுத்து விரித்து காமிக்கிறேன் பாருங்கள். சைடாக போகிற அந்த 2 ஒயரும் வலது கை பக்கம் பார்த்து ஒன்று, இடது கை பக்கம் பார்த்து ஒன்று, 4 போட்டுட்டு கட் பண்ணோம்ல அந்த ஒயர், பிட்டாக 4 போட்டுட்டு கட் பண்ணோம். அந்த 2 ஒயரும் இந்த பக்கம் ஒன்று அந்த பக்கம் ஒன்று பக்கம் பக்கத்தில் இருக்கிறத அது 2ஐயும் சேர்த்து ஒரு முடிச்சின்னு போடணும். ஏன்னா நம்ம அது 4 பிட்டாக கட் பண்ணியிருக்கோம்ல, அப்போ அந்த கேப் இருக்கும்ல, அது 2ஐயும் சேர்த்தா தானே மேலே வரும். அதனால் இப்போ இந்த இடத்துல பாருங்களேன், அந்த முடிச்சு போட்டிருக்கேன். இதை 2ஐயும் சேர்த்து ஒன்று போடணும். அது போட்டால் அந்த இடத்துல ஐங்கோண வடிவத்தில் அது தெரியாது, அந்த இடத்துல சாதா மாதிரி தான் தெரியும். இப்போ பாருங்கள், நான் உங்களுக்கு போடுறேன். அதை பிரிச்சுட்டு இந்த இடத்துல போட்டுருங்க. அதாவது இந்த பக்கம் பார்த்து ஒன்று கட் பண்ணியிருப்போம், இந்த பக்கம் ஒன்று பார்த்து கட் பண்ணியிருப்போம். அது 2ஐயும் சேர்த்து அந்த இடத்துலையும் ஒன்று போட்டுட்டு இப்படி முடிச்சு போட்டு வச்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த பக்கமும் பாருங்கள், 4 கார்னர்லேயும் அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. ஏன்னா அந்த இடத்துல வந்து அந்த இப்போ போடுற முடிச்சு வந்து உங்களுக்கு ஐங்கோண வடிவத்தில் தெரியாது. ஆனால் அது 2ம் இந்த பக்கம் பார்த்து ஒன்று அந்த பக்கம் ஒன்று இருக்கும். அது 2 தான் 4 பிட்டாக போட்டது. அது அதை போட்டு இந்த மாதிரி அடையாளத்துக்கு முடிச்சு போட்டு வச்சுக்கோங்க. ஏன்னா அடுத்த ஸ்டெப்பு போடும்போது பிகினர்ஸாக இருந்தால் உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும், அதுக்காக. அதே மாதிரி இப்போ சைடுலேயும் பாருங்கள், இந்த மாதிரி இப்போ இந்த இடத்துல பாருங்களேன், அந்த மாதிரி கட் பண்ணி விட்டது போடும்போது ஐங்கோண வடிவத்தில் தெரியுதுல்ல, அந்த 4 மூலையில் மட்டும் அப்படி தெரியாது.
இந்த பக்கமும் அதே மாதிரி சுற்றிலும் இப்போ இந்த ஸ்டெப்பு போட்டுருங்க. நான் சொன்ன இந்த ஸ்டெப்பை வந்து சுற்றிலும் போட்டுக்கிட்டு வந்துடுங்க. அடுத்தது என்ன பண்ணணும்னு காமிக்கிறேன் பாருங்கள். அடுத்த ஸ்டெப்பு கவனமாக பாருங்கள். இப்போ அது ஃபுல்லாக நீங்கள் போட்டீங்க. சுற்றிலும் போட்டதுக்கு பிறகு இப்போ மேலே போகுதுல்ல அந்த 4 நாளாக மஞ்சள் ஒயர் இருக்குல்ல, அதை முடிச்சு போட்டிருக்கோம் பாருங்கள். அதை போட்டுறக்கூடாது, அதனால தான் அதை முடிச்சு போட்டு வச்சுக்க சொன்னேன். இப்போது அந்த பேஸ்லேருந்து வரும் பாருங்கள் அந்த 4ம், அந்த 4ல் ஃபஸ்ட்டு 2 ஒயரை சேர்த்து ஒரு முடிச்சு, அடுத்தது 2 ஒயர் இருக்குல்ல அந்த 2ஐயும் சேர்த்து வச்சு ஒரு நாட் போடுங்க. இப்போ அதிலிருந்து ஒரு ஒயர் ஒன்று மேலே ஒன்று சாஞ்சிருக்கு, அந்த 2ஐயும் சேர்த்து ஒரு முடிச்சு போட்டுக்கோங்க. நமக்கு அக்கு மாதிரி வரும், அதாவது தமிழ் எழுத்து வரும்ல அந்த மாதிரி பாருங்கள். 2ஐயும் சேர்த்து ஒன்று போட்டோம், 2 நாட் வந்துச்சு, அதிலிருந்து ஒரு முடிச்சு போட்டுப்போம். இப்போ அதே மாதிரி ரோஸ் 4 எடுத்துக்கோங்க. நம்ம 4 நாளாக பிரிச்சுருந்தோம்ல அந்த 4ம் ஃபஸ்ட்டு 2 ஒயரை சேர்த்து ஃபஸ்ட்டு இருக்க 2 ரோஸையும் சேர்த்து வச்சு ஒரு முடிச்சு போடுங்க பக்கமாக வச்சு. அதே மாதிரி அடுத்து பக்கத்தில் இருக்க அந்த 2 ரோஸ் கலர் ஒயரையும் ஒன்றா சேர்த்து ஒரு முடிச்சு போடுங்க. இந்த மாதிரி போட்டோன்னா இப்போ இதிலேருந்து ஒன்று மேலே ஒன்று சாஞ்சிருக்கும், அந்த ஒயர்களை ஒரு நாட் போட்டுருங்க. இதே மாதிரியே தான் நீங்கள் அப்படியே ஒவ்வொரு 4 இதுலேயும் போட்டுகிட்டே வரணும். இப்போ இந்த இடத்துல பாருங்களேன், இந்த பிட்டு 4 மட்டும் எடுத்துக்கணும். அந்த ஐங்கோண வடிவத்தில் வருதுல்ல, அதுலேருந்து வர மஞ்சள் ஒயரை கணக்கில் எடுத்துக்கக்கூடாது. அந்த பேஸ்லேருந்து பாருங்கள், அந்த 8ல் 4ஆக பிரிச்சிருக்கோம். அப்போ அந்த 4ல் ஃபஸ்ட்டு 2 ஒயரை சேர்த்து ஒரு முடிச்சும், அடுத்த 2 ஒயரை சேர்த்து ஒரு முடிச்சு போடுங்க. போட்டுட்டு அதிலிருந்து ஒன்று மேலே ஒன்று சாயிறத 2ஐயும் சேர்த்து ஒரு நாட் போட்டுருங்க. அதே மாதிரியே இப்போ பாருங்கள், அந்த இடத்துல பக்கத்தில் ஐங்கோண வடிவத்தில் ஒரு நாட் இருக்குது. அதன் பிறகு அதை விட்டுட்டு அதுக்கப்புறம் 4 இருக்குது பாருங்கள். இந்த 4ஐயும் 4 எடுத்துக்கோங்க. இந்த 4ல் ஃபஸ்ட்டு 2, இந்த பக்கம் 2. இதே மாதிரியே கூடையை சுற்றிலும் நீங்கள் போடுங்க. அந்த கார்னரில் வரும்போது உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். நான் அடையாளத்துக்கு அதை முடிச்சு போட்டுக்க சொன்னேன்ல, அது கார்னர்லேயும் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஏன் நான் முடிச்சு போட்டுக்க சொன்னேன் அப்படின்னு உங்களுக்கு புரியும். இப்போ இந்த ரோஸும் போட்டுடலாம் அதே மாதிரி 2 2ஆ. இப்போ இந்த ரோஸும் போட்டாச்சு. அடுத்தது பாருங்கள், மஞ்சள் கலரில் இது முடிச்சு போடாமல் இருந்திருந்தா நம்ம அந்த கடைசி 2ஐயும் நீங்கள் பாட்டுக்கு போட்டிருப்பீங்க. அது ஒரே திசையிலேயே மேலே பார்த்து வரும். அது அடையாளத்துக்கு அது முடிச்சு போட்டிருக்க சொன்னேன், அதனால தான். இப்போ பாருங்கள், இந்த பக்கம் 2, இந்த பக்கம் 2 ஒயர், அந்த 2ஐயும் சேர்த்து 2 நாட் போட்டாச்சு. ஏன்னா அதுவும் அதே மாதிரி மேல் நோக்கி இருக்கிறதுனால உங்களுக்கு தெரியாமல் போயிடும், அதற்காக தான் போட்டுக்க சொன்னேன். இப்போ இந்த மாதிரி போட்டுட்டு அதே மாதிரி சைட்லேயும் பாருங்கள், அந்த முடிச்சு போடாமல் இருந்திருந்தா நம்ம அதையும் இதையும் சேர்த்து 2 நாட் போட்டிருப்பீங்க. அப்போது அது உங்களுக்கு கூட வந்து மேலே வரும்போது கஷ்டமாக இருந்திருக்கும். அந்த முடிச்சு போட்டு வச்சுட்டா தான் நம்ம அதை போட மாட்டீங்க. இப்போது அதனால தான் சைடில் போகிற அந்த 4 ஒயரில் 2 நாட் போட்டுட்டு அதன் பிறகு அது மேலே 1 போடணும். அதே மாதிரியே போட்டுருங்க. சுற்றிலும் போட்டுக்கிட்டு வந்துடுங்க. அடுத்த ஸ்டெப் என்னன்னு சொல்கிறேன். இப்போது சுற்றிலும் பாருங்கள் போட்டாச்சு. இப்போ இந்த பக்கமும் அதே மாதிரி தான் பாருங்கள். இது முடிச்சு போடாமல் இருந்திருந்தா நீங்கள் இந்த இடத்துல பாருங்கள், அது ஒரே திசையில் போகிறத போட்டிருப்பீங்க. அந்த முடிச்சு போட்டதுனால அதை போடக்கூடாதுன்னு உங்களுக்கு தெரியும். அதனால் அடுத்து இருக்கிற அந்த 4 ஒயரில் 2 2ஆக பக்கத்தில் இருக்கிறத சேர்த்து ஒரு முடிச்சுன்னு போட்டுடலாம். இப்படி போட்டுற முடியும். போட்டுட்டு இப்போ இந்த இடத்துல அதுக்கு மேலே 1 போட்டாச்சு. அதே மாதிரி தான் இந்த மேல் பக்கமும் இந்த பக்கமும் பாருங்கள், இந்த பக்கம் நம்ம போட்டாச்சு ஏற்கனவே. இப்போ அந்த முடிச்சு போட்டிருக்குதா அதை எடுத்து விட்டுட்டு அதுக்கப்புறம் அதை பார்டர் மாதிரி அதை சுற்றிலும் போடலாம். இதுக்கு மேலே இந்த அடையாளம் முடிச்சு எடுத்துட்டு பாருங்கள், இந்த பக்கம் 1 இந்த பக்கம் 1 கிராஸ் ஆகும். இதை வச்சு இந்த பக்கம் அப்படியே மேலே அது ஒன்று மேலே ஒன்று சாஞ்சிருக்குல்ல, அதனால் அந்த இடத்துல அப்படியே போடணும். இப்போ உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். நான் சொன்ன மாதிரியே நீங்கள் அந்த மாதிரி முடிச்சு போட்டு வச்சுக்கோங்க, புதுசாக போடுறவங்களா இருந்தால். அப்படி போட்டிங்கன்னா நான் சொல்கிற ஒவ்வொரு ஸ்டெப்பும் கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கரெக்டாக போட்டுடலாம். இப்போ பாருங்கள், இந்த இடத்துல இந்த ரோஸ் ஒயர் இந்த பக்கம் சாஞ்சி வருது. இனிமேல் உங்களுக்கு ஈஸியாக இருக்குங்க.
அவ்வளோதான். நான் சொன்ன இந்த ஸ்டெப் வரைக்குமே நீங்கள் போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏன்னா இதுக்கு மேலே எந்த ஒயர்லாம் ஒன்று மேலே ஒன்று கிராஸ் ஆகுதோ, ஒன்று மேலே ஒன்று சாஞ்சி இருக்குதோ, அந்த இடத்துலலாம் நீங்கள் அந்த ஒரு நாட் போட்டிங்கன்னா போட்டுக்கிட்டே வந்துடலாம். இப்போ இந்த பக்கம் பாருங்கள், இந்த ஒயர் இப்படி வச்சு பார்த்தாக்க பாருங்களேன், இந்த பக்கம் சாஞ்சி இருக்குது. இப்படி சாஞ்சி சாஞ்சி வரும். இந்த பக்கம் இது சாஞ்சி இப்படி வருது பாருங்கள், ஒன்று மேலே ஒன்று கிராஸ் ஆகுது. அதனால தான் இதை கிராஸ்கட் கூட அப்படின்னு சொல்கிறோம். இப்படி ஒன்று மேலே ஒன்று இன்ட்டு மாதிரி ஒன்று மேலே ஒன்று சாஞ்சி இருக்கும், பெருக்கல் குறி மாதிரி. அந்த இடத்துலலாம் நம்ம நாட் போட்டுகிட்டே வரணும். இப்போ நான் சொல்கிற இந்த ஸ்டெப் வரைக்கும் போட்டுருங்க கரெக்டாக. இதுதான் முக்கியம். இது வரைக்கும் போட்டுட்டா இதுக்கு மேலே நீங்கள் ரொம்ப ஈஸி கூட வந்து போட்டுடலாம். அதே மாதிரி வியாபாரம் பண்ணுறவங்களும் நீங்கள் இந்த மாதிரி கிராஸ்கட் கூட போடும்போது, நார்மல் பேஸ் போட்டு கிராஸ்கட் மெத்தடில் போடும்போது உங்களுக்கு கூட நல்லா அகலமாக இருக்கும், ஸ்டிஃபாக நிற்கிற மாதிரி இருக்கும். அடிபாகம் வந்து ஃபுல்லாக நம்ம கிராஸ்கட்டில் அடியிலேருந்தே போட்டோம்னாக்க அந்த கூட நிற்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நிற்கிறதுனா ஸ்ட்ரைட்டாக வைக்கிறதுக்கு அடிபாகம் வந்து ஸ்ட்ரைட்டாக உட்காராது. இது வந்து கரெக்டாக அப்படியே ஸ்டிஃபாக உட்கார்ற மாதிரி இருக்கும் அடிபாகம். நம்ம நார்மல் பேஸ் போட்டுட்டு போடும்போது நீங்கள் கூட விற்கிறப்ப அந்த கூட பெருசாகவும் தெரிகிற மாதிரி இருக்கும் கொஞ்சம். அதே மாதிரி டிஃபன் பாக்ஸ் அந்த மாதிரி ஏதாவது பொருட்கள் வைக்கிறதுக்கும் இந்த மாதிரி போட்டு நார்மல் பேஸ் போட்டுட்டு போடும்போது நல்லா பொருட்கள் நிறையா அந்த இடத்துல உள்ளுக்குள்ளார வைக்கணும். கூடையும் பார்க்க அம்சமாக இருக்கும், நல்லா வியாபாரமும் உங்களுக்கு நல்லா நடக்கும். அது மாதிரி போட்டு சேல் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி நம்ம போடும்போது கடகடன்னு ஈஸியாகவும் நீங்கள் போட்டுடலாம். இப்போ கட்டோடு இருக்கிற ஒயர்னால் சிக்கு விழும், நம்ம அதை சுற்றணும், அந்த மாதிரிலாம் இருக்கும். இது கிராஸ்கட்டில் போடும்போது நம்ம ஈஸியாக போட்டுற முடியும் கடகடன்னு. இப்போ இதுக்கு இந்த ஸ்டெப் வரைக்கும் நீங்கள் போட்டிங்கன்னா அடுத்து எங்கெல்லாம் உங்களுக்கு பெருக்கல் குறி மாதிரி வருதோ, கிராஸ் ஆகுதோ, அங்கெல்லாம் அப்படியே போட்டுக்கிட்டே வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நல்லா போட்டுக்கலாம். இப்போ இதில் நம்ம வந்து நிறைய இந்த இடத்துலையும் பாருங்கள், இந்த அடையாளத்துக்கு போட்டிருந்ததை எடுத்து விட்டாச்சு. எடுத்து விட்டுட்டு இந்த பக்கமும் போட்டுக்கலாம். லஞ்ச் பேஸ்கெட்டும் நம்ம போட்டிருக்கோம். இதே மாதிரியே சுற்றிலும் போட்டுக்கிட்டே வாங்க. இப்போ இந்த இடத்துல பாருங்களேன், அந்த ஸ்டெப்பு முடித்ததுக்கப்புறம் அதன் பிறகு எப்படி போடணும் அப்படின்னு சொல்கிறேன். அதன் பிறகும் பாருங்கள், இப்படி கையை வச்சு பாருங்களேன், அந்த இடத்துல ஒன்று மேலே ஒன்று கிராஸ் ஆகுது. ஈஸியாக புரியும்ல உங்களுக்கு. பாருங்கள், இந்த இடத்துல இப்படி ஒன்று மேலே ஒன்று கிராஸ் ஆகும். இப்போ இந்த இடத்துலலாம் நம்ம அப்படியே கூட பின்னிக்கிட்டே வர வேண்டியதான். இப்படி வச்சு பார்த்தாவே உங்களுக்கு பாருங்கள், அந்த கேப்லாம் இப்போ அந்த பள்ளமாக அந்த கேப்பில் இப்படி சமமாக போட்டு கூட நீங்கள் நிப்பாட்டிக்கலாம். சமமாக போட்டுட்டு வரிசையாக கூட போட்டு வரலாம். இந்த பக்கமும் ஒன்று போட்டுட்டாக்கா பாருங்கள், இப்போ ஈவன் ஆகிடுச்சு. அந்த பள்ளம் மாதிரி இல்லாமல் ஈவனாக ஈக்குவலாக வந்துருக்கு பாருங்கள், வரிசையாக. இப்படி தான் வரும் உங்களுக்கு. இப்போ அதுக்கு மேலே வருதா, அந்த இடத்துல ஒன்று போட்டுக்கணும். ஒன்று மேலே ஒன்று எங்கெல்லாம் சாஞ்சி வருதோ அங்கெல்லாம் போட்டுக்கிட்டே வர வேண்டியதான். இப்போ பாருங்கள், அந்த இடத்துல பாருங்களேன், இப்போ இந்த ரோஸ் ஒயர் பாருங்கள், அது மேலே சாஞ்சி வருது. அந்த இடத்துல ஒரு முடிச்சு போடணும். அந்த ரோஸ் ஒயரை வச்சே பாருங்கள், அதுக்கு மேலே ஒன்று சாயுது, அதனால் அந்த இடத்துல ஒன்று. அதே மாதிரி தான் போடணும். அதே மாதிரி இந்த இடத்துல பாருங்கள், லஞ்ச் பேஸ்கெட்டும் இதே மாதிரி நார்மல் பேஸ் போட்டுட்டு, இப்போ இது 24 போட்டிருக்கோம்ல ஒயர் கட் பண்ணி, 20 ஒயர் கட் பண்ணியும் போட்டிருக்கோம். அதே மாதிரி மினி பேஸ்கெட்டு நம்ம ரிட்டன் கிஃப்டாக கொலு டைமில் கொடுக்குறதுக்கும் இதே மெத்தடில் 16 ஒயர் மட்டும் வச்சு போட்டிருக்கோம். அந்த மாதிரி நிறைய டைப்பில் நம்ம போட்டிருக்கோம் பாருங்கள். வேறு டிசைன்லேயும் வர மாதிரி போட்டிருக்கோம். மினி பேஸ்கெட் இருக்குது, லஞ்ச் பேஸ்கெட் இருக்குது, இந்த மாதிரி பேஸ்கெட் இருக்குது, 3 ரோலில் உள்ளதும் இருக்குது. நிறைய டைப் நம்ம சேனலில் இருக்குது பாருங்கள். அதே மாதிரி கமெண்ட்டில் கேளுங்க, என்னால் முடிஞ்ச அளவுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். சாக்லேட் நாட் கூட இருக்குது, பிஸ்கட் நாட் கூட இருக்குது, மல்லிகை மொட்டு கூட, நெல்லிக்காய் முடிச்சு கூட, அப்படி எல்லாமே நம்ம சேனலில் இருக்குது பாருங்கள். இப்போ என்னென்னா போட்டுட்டு இருக்கும்போது தான் எனக்கு ஒரு ஐடியா வந்துச்சு. இப்போ இந்த இடத்துல அந்த ரோஸ் கலர்லாம் வருதுல்ல, அந்த இடத்துல மட்டும் அப்படியே போடாமல் நிப்பாட்டிக்கோங்க. அப்படியே கிராஸ் ஆகிற இடம்லாம் போட்டுக்கிட்டே வாங்க. வரும்போது 2 ரோஸ் ஒயரை சேர்த்து ஒரு முடிச்சு போட்டாக்கா ப்ளைனாக ரோஸ் வரும் அப்படின்னு வர இடத்துல போடாமல் நிப்பாட்டிக்கோங்க. 3 ஒயர் கிராஸ் ஆகும்.
அந்த இடத்துலலாம் நீங்கள் போடாமல் அப்படியே நிப்பாட்டிட்டு மற்ற இடத்துல மட்டும் போடுங்க. அப்படி போட்டுட்டு அந்த இடம் வரும்போது நீங்கள் என்ன பண்ணுங்கள், அந்த இடத்துல பிஸ்கட் நாட் போட்டுடலாம் அப்படின்னு போட்டேன். இது வந்து கூட பின்ன ஆரம்பிச்சுட்டு இவ்வளோ தூரம் பின்னும்போது தான் எனக்கு பிஸ்கட் போடலாம் அப்படின்னு போட்டு பார்க்கலான்னு போட்டேன். அழகாக இருந்துச்சு. உங்களுக்கு பிஸ்கட் நாட் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் சாதா கூட போட்டுக்கோங்க. இப்போ எப்படி பிஸ்கட் நாட் போடுறதுன்னு காமிக்கிறேன். 3 ஒயர் வச்சு இப்போ பாருங்கள், இந்த 3 ஒயரையும் இந்த மாதிரி லூப் மாதிரி மடித்து பாருங்கள், நான் மடிக்கிற மாதிரி மடித்து கட்டை விரலில் அமுத்தி பிடிச்சிக்கோங்க ஒரு பக்கத்துலேயே போகிறத. இப்போ இந்த பக்கம் போகுதுல்ல கிராஸ் ஆகிறதுக்கு, இந்த ஒயரில் அந்த ஃபஸ்ட்டு ஒயர் எடுத்து 3ஐயும் சேர்த்து சுற்றுங்க. ரொம்ப டைட்டாக சுற்ற வேணாம், கொஞ்சம் லூஸாகவே அப்படியே சுற்றிக்கோங்க. ரஃப்பாக சுற்றி அதை பிடிச்சிக்கோங்க. இப்போ அந்த ஃபஸ்ட்டு ஒயருக்கும் அடியில் இருக்குல்ல அந்த ஒயரை அந்த ஃபஸ்ட்டு கேப்பில் விட்டு நான் பிடிக்கிற மாதிரி அந்த விரலில் வச்சு பிடிச்சிக்கோங்க. அதுக்கு நேராக இருக்கிற கேப்பில் விடணும். ரெண்டாவது கேப்பில் விடுங்க. இப்போ மூணாவது இந்த பக்கம் அடியில் இந்த பக்கத்தில் விடுங்க. எடுத்து பின்பக்கம் வச்சுக்கோங்க. அப்படியே தூக்கி மேல் பக்கமாக அந்த கேப்பில் விட்டாச்சு. இப்போ சுற்றிட்டு வந்தோம்ல, அந்த சுற்றின ஃபஸ்ட்டு ஒயரை இந்த 3 ஓட்டையிலையும் விடணும். அந்த 3ஐயும் சேர்த்து சுற்றினோம்ல அந்த ஒயரு, அதை இப்போ 3 ஓட்டையிலையும் விட்டாச்சு. விட்டுட்டு இப்போ என்ன பண்ணணும்னா, அந்த மேலே எடுத்து விட்டோம்ல அந்த கேப்பில், அந்த ஒயர்களை அப்படியே மறுபடியும் கீழே எடுத்துகிட்டு வரணும். அதே கேப்லேயே எடுத்துகிட்டு வந்து கீழே வச்சுருங்க. ஃபஸ்ட்டு வச்சாச்சு, ரெண்டாவதும் வச்சாச்சு, இப்போ 3வது ஒயரையும் இப்படி வச்சாச்சு. அடுத்தது இங்கே 2வதாக இருக்குல்ல அந்த ரோஸ் ஒயர் எடுத்துக்கோங்க. 1 போட்டாச்சு. இப்போ 2வது இருக்க ரோஸ் ஒயரை 2ஐயும் சேர்த்து லூஸாக இப்படி சுற்றிக்கோங்க. ரொம்ப டைட்டாக சுற்ற வேணாம். சுற்றிட்டு மறுபடியும் அதே மாதிரி ஃபஸ்ட்டு கேப்பில் கீழே இருக்கிற ஃபஸ்ட்டு ஒயரை வைங்க. 2வது ஒயரை அந்த 2வது கேப்பில், 3வது ஒயரை 3வது கேப்பில் வச்சாச்சு. இப்போ சுற்றுனதை அந்த சுற்றிட்டு வந்த ஒயரை 3 ஓட்டையிலையும் விடுங்க. விட்டுட்டு இந்த பக்கம் கொண்டாந்து வச்சுக்கோங்க. வச்சுட்டு மறுபடியும் அதே தான் பண்ணணும். அதே மாதிரி மேலே இருக்கிற ஒயரை ஃபஸ்ட்டு கேப்பில் உள்ளதை கீழே எடுத்தாச்சு, 2வது கேப்பில் உள்ளதையும் எடுத்தாச்சு, 3வதும் எடுத்தாச்சு. இப்போ இன்னும் ஒரு ஒயர் ரோஸ் ஒயர் இங்கே இருக்கும், 3வது ஒயர். அதை இந்த 3ஐயும் சேர்த்து சுற்றிட்டு அதன் பிறகு இந்த ஒயருங்களை பாருங்கள் அதே கேப்லேயே எடுத்து அந்தந்த ஒயருக்கு நேராக அந்த லூப்புக்கு நேராக அப்படி 3 ஒயரையும் மேலே விட்டுட்டு அதே மாதிரி அந்த 3வதாக சுற்றின ஒயரை அந்த 3 ஓட்டையிலையும் விட்டுடணும். விட்டுட்டு ரொம்ப டைட்டாக இழுத்துறாதீங்க. நான் இந்த பிஸ்கட் நாட் போடும்போது ஃபஸ்ட்டு சொருகும் போது டைட்டாக இழுத்துறக்கூடாது. டைட்டாக இழுத்துறாமல் பாருங்கள், அதுக்கு தான் நான் இவ்வளோ பெருசாக அப்படி லூஸாக வச்சுருக்கேன். நல்லா நெருக்கமாக இருக்கணும். அதனால் இப்படி நல்லா அமுத்தி விட்டுக்கோங்க. விட்டுட்டு இப்போ இந்த ஒயரை அப்படியே கீழே தள்ளி விட்டு பாருங்கள், இந்த அடிப்பக்கத்தில் இழுக்கணும். இழுக்கும்போது ரொம்ப ஓவராக டைட்டாக இழுக்காதீங்க, அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு இழுக்கும்போது ரொம்ப டைட்டாக இழுக்காதீங்க. அடிப்பக்கத்து ஒயரை இதுங்க இப்படி எடுத்து அடிப்பக்கத்தில் இழுத்தா அது வந்துடும். அந்த மேலே நீட்டிகிட்டு இருக்கிறது வந்துடும். ஃபஸ்ட்டு அதை மடித்து வைக்கும்போதே நீங்கள் கீழே கொஞ்சம் லூப் மாதிரி வர மாதிரியே மடித்து மேலே வைக்கணும். வச்சிங்கன்னா அடிப்பக்கத்தை பிடிச்சி இப்படி இழுத்திங்கன்னா வந்துடும். பாருங்கள், அந்த நாட்டு ஏற்கனவே இருக்க சாதா முடிச்சுக்கும் பக்கமாக இருக்கிற மாதிரி நான் அப்படி வச்சுக்கிறேன். வச்சுட்டு பாருங்கள், இப்போ மேலே இப்படி இழுத்திங்கன்னா வந்துருச்சு மறுபடியும். அது அவ்வளோதான். இதுதான் பிஸ்கட் நாட்டுன்னு சொல்கிறது. பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக வந்துருக்கு. அதன் பிறகு அது பக்கத்தில் இருக்கிற அந்த மஞ்சள் கலர் ஒயரை வச்சு பார்டர் மாதிரி சுற்றிலும் சாதா முடிச்சியே போட்டுக்கிட்டு வரணும். அவ்வளோதான். எங்கெல்லாம் அது கிராஸ் ஆகும் இந்த மஞ்சள் ஒயர் வந்து அது மேலே சாஞ்சி இருக்கும். அந்த சாஞ்சி இருக்கிற ஒயரை வச்சு அப்படியே போட்டுக்கிட்டே வரணும். உங்களுக்கு இந்த பிஸ்கட் நாட் வந்து கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் சாதா முடிச்சியே போட்டுக்கலாம். எப்பயும் போட்டுக்கிட்டே வந்திருக்கீங்கல்ல, அந்த மாதிரி பேசிக் நாட்டே போட்டுக்கோங்க. உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு நினச்சாக்க சாதா முடிச்சியே போட்டுக்கலாம். அது உங்கள் இஷ்டம்தான். நீங்கள் உங்களுக்கு தேவைப்பட்டால் இந்த பிஸ்கட் முடிச்சு போடுங்க. இல்லைன்னா நீங்கள் கஷ்டமாக இருக்குன்னா சாதா முடிச்சியே போட்டுக்கோங்க, எப்பயும் போடுற மாதிரி. இப்போ நம்ம போடுறோம்ல இந்த மாதிரி நாட்டே போட்டுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரியே வந்து ரோஸ் வர இடத்துலலாம் நான் போட்டிருக்கேன். இன்னும் ஒரு டைம் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். ஒரு ரோவுக்கு 3 இடத்துல வரும். இப்போ இந்த இடத்துலையும் பாருங்கள், ரோஸ் ஒயராக வரும்போது இந்த இடத்துல நிப்பாட்டியிருக்கேன். அதே மாதிரி தான் போடுறேன்.
எப்போவுமே 2 ஒயர் 4 ஒயர் வச்சு பிஸ்கட் நாட் போடுவோம். இது வந்து நம்ம 6 ஒயர் வரும். ஏன்னா இந்த பக்கம் 3 அந்த பக்கம் 3 ஒயர் இருக்குல்ல, அதனால் இது 6 ஒயர் வச்சு போடுற மாதிரி பிஸ்கட் நாட்டு. சரி போட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி சாதா முடிச்சே போடுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஒரே கலராக வர இடத்துல அது போட்டால் அழகாக இருக்கும் அப்படின்ட்டு போட்டு பார்த்தேன். ரொம்ப அழகாக வந்துச்சு. பார்க்குறதுக்கு கொஞ்சம் அது எம்போசிங்காக நல்லாயிருக்கும். இப்போ இது அந்த பக்கம் நான் சொல்லி கொடுத்தேன்ல, அதே மாதிரி தான். ஜஸ்ட்டு பாருங்கள், இந்த ஒன்று மட்டும் உங்களுக்கு போட்டு காமிச்சிடுறேன், அவ்வளோதான். அதுக்கப்புறம் நீங்கள் இதே மாதிரியே அந்த சைடு ரோஸ் கலர்லாம் வர இடத்துலலாம் நீங்கள் போட்டுக்கோங்க. நான் இழுக்கும்போது இது பாருங்கள், ஏற்கனவே கீழே பாருங்கள் கொஞ்சம் லூப் மாதிரி நான் வச்சு தான் போட்டிருக்கேன். அப்போ இழுக்க ஈஸியாக இருக்கும். நான் இந்த 2வது தடவை பிஸ்கட் போடும்போது நீங்கள் பார்த்துருப்பீங்க, கீழே பாருங்கள் கொஞ்சம் நீட்டிகிட்ருக்கு. அதில் அடிப்பக்கத்தை மட்டும் பிடிச்சி இழுக்கிறேன் பாருங்கள். அந்த கீழே நீட்டிகிட்டு இருக்கிறதுல அடிப்பக்கத்தை தான் இழுக்கணும். அப்படி அடிப்பக்கத்தை இழுத்தா தான் அந்த மேலே இருக்கிற லூப்பு வந்து வரும் உங்களுக்கு. கரெக்டாக பிசுறு இல்லாமல் பிஸ்கட் கரெக்டாக இருக்குதான்னு பார்த்துக்கோங்க. பாருங்கள், அவ்வளோதான். ரொம்ப அழகாக இருக்குல்ல பார்க்குறதுக்கு. ஒரே கலரில் இருக்கும்போது நல்லா மெத்துன்னு இருக்கும். அது பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். கொஞ்சம் உப்பிட்டு இருக்கிற மாதிரி இருக்குல்ல, அது பார்க்க நல்லாயிருக்கு. இப்போது அப்படியே சுற்றிலும் நம்ம சாதா முடிச்சு போடுங்க. இதே மாதிரியே மறுபடியும் மற்ற கிராஸ் ஆகிற இடம்லாம் போட்டுக்கிட்டே வாங்க. அப்படி போட்டுக்கிட்டே வரும்போது ரோஸ் ஒயரும் ஒன்று மேலே ஒன்று சாஞ்சி வரும். அந்த இடம் வரும்போது அதை அப்படியே நிப்பாட்டிடுங்க. அப்படியே நிப்பாட்டிட்டு அது பக்கத்தில் இருக்க லைன் போடுங்க. அதே மாதிரியே 2 சைடும், இந்த சைடு அந்த சைடுன்னு போட்டுக்கிட்டே வந்தீங்கன்னா அந்த ரோஸ் ஒயருங்க வரும்போதெல்லாம் நிப்பாட்டிடணும். 2 ரோஸ் ஒயரை சேர்த்து ஒரு முடிச்சு போடணும் அப்படின்னு வர இடத்துல நிப்பாட்டிக்க வேண்டியதான். நிப்பாட்டிட்டு நீங்கள் மற்றதெல்லாம் போடுங்க. போட்டுட்டு அந்த இடத்துல அதுக்கப்புறம் ரோஸ் பிஸ்கட் நாட் போட்டுருங்க. போட்டுட்டு அதன் பிறகு அதுக்கப்புறம் மேலே போட்டுக்கிட்டே வாங்க. இப்படி தான் வரும் பாருங்கள். அதை சுற்றிலும் இப்படி ஒரு பேசிக் நாட் வந்துடும். அதன் பிறகு மற்ற எல்லா இடமும் பேசிக் நாட் வந்துகிட்டே இருக்கும். 1 2 3 பாருங்கள். இந்த பக்கத்துக்கு ஒரு ரோவில் 3 வரும். மறுபடியும் பாருங்கள், இந்த மாதிரி போட்டுக்கிட்டே வரும்போது இந்த ரோஸ் ஒயரை அங்கே வந்து மேலே இந்த பாருங்கள், இது போட்டுக்கிட்டே வந்துட்டேன். இப்படி பாருங்கள், அடுத்த லைனு அந்த 3 ரோஸ் போட்டுட்டு அதன் பிறகு போட்டுக்கிட்டே வரும்போது மேலே வரும்போது பாருங்கள், அந்த இடத்துல ரோஸ் ஒயரும் ஒன்றா வருது. அந்த இடத்துல நான் அப்படியே நிப்பாட்டியிருக்கேன். அந்த நிப்பாட்டிட்டு அந்த இடத்துல மறுபடியும் பிஸ்கட் நாட் போட்டுருவோம். அவ்வளோதான். பாருங்கள், இது ஃபுல்லாக முடிச்சுட்டு இதை போட்டுகிட்டே வந்தேன். இப்படி வரும்போது அந்த ரோஸ் வர இடத்துல அப்படியே நிப்பாட்டிட்டேன். இதே மாதிரியே தான் ஃபுல்லாக போட்டாச்சு. 1 2 3 ரோ பிஸ்கட் வந்திருக்கு. அந்த பிஸ்கட் நாட்டுக்கு மேலே ஒரே ஒரு சாதா முடிச்சு வந்திருக்கு. அவ்வளோதான். எனக்கு அதுக்கு மேலே ஒயர் தீர்ந்துருச்சு. பாருங்கள், சின்னதாக இருக்குது. உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஹைட் வேணும், உங்கள் ஒயர் இன்னும் மொத்தமாக திக்காக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இன்னும் ஒரு அடி சேர்த்து கட் பண்ணிக்கோங்க. எனக்கு பாருங்கள் இவ்வளோ வந்துச்சு. நான் எதுவுமே பண்ணலை, அப்படியே உங்கள்கிட்ட காமிக்கிறேன். எனக்கு எவ்வளோ வந்திருக்கு அப்படிங்கிறது காமிக்கிறேன். அதே மாதிரி ஸ்கேல் வச்சு அளந்தும் காமிச்சிட்டேன். நான் இதில் வந்து ஒரு லைன் உள்ளார மடக்கினீங்கன்னா அந்த பிஸ்கட் வரைக்கும் தெரியும். நான் ஒரு லைன் உள்ளார மடக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சொருகியிருக்கேன். 1 இல்லை 1 2 2வது இதில் இப்படி சாய்வாக சொருகணும். அப்படி தான் பாருங்கள். 1 2 மேலே இருக்கிற ஒயரை அப்படியே ஆப்போசிட் சைடில் மேலே இருக்குல்ல, அதை நேராக கீழே சொருகுவோம். சாதா கூடைக்குனா இந்த கிராஸ்கட் கூடைக்கு அதன் அப்படியே அதுக்கு கீழே இருக்க நாட்டில் நான் சொருகிறேன். நீங்கள் ஒரு நாட்டு உள்ளார மடித்து சொருகணும் அப்படின்னா 3வது நாட்டில் அதை அப்படியே மடக்கி அமுத்தி வச்சு 3வது நாட்டில் சொருகணும். நான் அப்படியே டைரெக்டாக இப்படி சொருகியிருக்கேன். அந்த ஒரு நாட்டு மேலே மொக்கு மாதிரி அப்படியே நீட்டிகிட்டே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு கீழே இருக்க நாட்லேயும் அப்படியே சைடாக சொருகி விட்டுருக்கேன். இந்த பிஸ்கட் நாட்டு வர இடத்துல அதையும் உள்ளார விட்டு சொருகுங்க. பிஸ்கட்குள்ளார சொருகிட்டு அதன் பிறகு அதுக்கு கீழே இருக்க சாதாவோடையும் சொருகுங்க. சொருகிட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிறத கட் பண்ணி போட்டுருங்க. இதே மாதிரி சுற்றிலும் நான் சொருகிறேன். சொருகிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், சுற்றிலும் சொருகிட்டு நான் கைப்பிடியும் போட்டுட்டேன். இந்த லாக்கு கைப்பிடி எப்படி போடுறது அப்படின்னு உங்களுக்கு வேணும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், சொல்லி கொடுக்குறேன். நம்ம சேனலை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.